தொடர்ந்து அஹ், தமிழ் இலக்கியத்தில் அறிவியல் கருத்துக்கள் உள்ளனவா? அவற்றை இன்றைய தலைமுறையினரிடம் எப்படி கொண்டு போய் சேர்ப்பது? நிச்சயமா நமக்கு செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும். சூரியன் என்பது ஒரு மிகப்பெரிய கோள், அதனை சுற்றி எல்லா கோள்களும் இருக்கின்றன. இந்த செய்தி நமக்கு 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி தெரியாது. ஆனா தமிழ்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி புறநானூற்றுல சர்வ சாதாரணமா அதை பாடிட்டு போறான். செஞ்ஞாயிற்று செலவு, செலவுன்னா அது பயணிக்கிறது. அஞ்ஞாயிற்று பறிப்பும், அதை சுற்றி ஒரு காந்த சக்தி. பறிப்பு சூழ்ந்த மண்டலம், சூரியன் என்பது ஒரு மண்டலம். சூரிய மண்டலத்துலதான் எல்லா கிரகங்களும் இருக்கின்றன. இதை சர்வசாதாரணமா சொல்றான். விலங்கியல் நுட்பம், இன்னைக்கு ஜுவாலஜின்னு சொல்றோம். அதே மாதிரி பயாலஜி, உயிரியல், அதுக்கப்புறம் தாவரவியல், பாட்டனின்னு சொல்றது, அதுக்கப்புறம் பயோடைவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய பல்லுயிர் பெருக்கம். நீங்க பல்லுயிர் பெருக்கத்துக்கு நமக்கு எப்படின்னா, நீ வாழ்வதற்கு இந்த பூமியில் எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அது இந்த புல்லுக்கும் உண்டு, அந்த புலிக்கும் உண்டு, இந்த கழுதைக்கும் உண்டு, இந்த பன்றிக்கும் உண்டு. எனவே நீ அதை அழிச்சிட்டு வாழ முடியாது, அது வளரத்தான் நீ வளர முடியும். இது ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சி கொள்கை. இப்ப டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி கொள்கையை பாக்குறோம், சர்வைவல் தியரி அப்படின்லாம் சொல்றோம். அப்ப ஒரு மனிதன் சுகமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமியில எல்லா ஜீவராசிகளும் வாழ வேண்டும். இல்லைன்னா இப்ப நீங்க ஏதாவது ஒண்ணுத்தை அழிச்சீங்கன்னா இன்னொன்னு பயங்கரமா பல்கி பெருகிடும். உங்களால அதை கட்டுப்படுத்த முடியாது. இப்ப எடுத்துக்காட்டா நாம உரம் போடுறோம் விளைச்சலுக்காக. அப்ப அந்த உரம் போடும் பொழுது மண்புழுக்கள் செத்து விடுகின்றன. அதனால ஒரு பூச்சி இனம் அதிகமாகுது. இப்ப நீங்க பாக்குறீங்கன்னா தண்ணீர்ல மருந்து போடுறாங்க குடிநீருக்காக. அது கிருமி நாசினின்னு சொல்லி மருந்தை போடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த கொசு முட்டையிடுது இல்லையா, அத இந்த தவளை பிடிச்சி சாப்பிட்ரும். அப்ப கொசுவினுடைய பெருக்கம் குறையும். அந்த லார்வான்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன இதுலயே அந்த தவளை அந்த கொசு முட்டைகளை சாப்பிட்ரும். புழு நிலையிலேயே அந்த கொசு கட்டுப்படுத்தப்பட்டுரும். இப்ப இந்த மருந்து போடுறதுனால தவளைகள் செத்து போகுது. அப்ப என்ன ஆகுது, கொசு அதிகமா பெருகுது. இப்ப இது மாதிரி ஒவ்வொன்றுத்தினுடைய உணவு பழக்க வழக்கம், அந்த நைட்ரஜன் சுழற்சின்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கை, நம்ம அந்த உரங்களை பயன்படுத்துறதுனால ஒரு குறிப்பிட்ட இனத்தை நாம அழிக்கிறோம். இப்ப அதை அழிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இன்னொரு இனம் பல்கி பெருகுது. இதை அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, நம்முடைய நாவுக்கரசருடைய தேவாரத்துல இந்த சுற்றுச்சூழல் சிந்தனைகளை அதிகமா சொல்லியிருப்பார். அந்த மரம் வைக்கிறதுனுடைய அவசியம், அதுதான் நந்தவனம்னு நம்ம இதுல எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தோடு சமயத்தோடு ஏன் சேர்த்து வச்சாங்கன்னா, நம்ம பயந்துகிட்டாத அதை செய்வோம். இப்ப வேப்ப மரத்தை வெட்டாத, அது நல்ல ஆக்சிஜனை கொடுக்குது, அது உடம்புக்கு நல்லது, அது எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கேட்க மாட்டோம். அதுல மாரியாத்தா குடியிருக்குன்னு சொன்னான்னு சொல்லி வெட்ட மாட்டோம். இப்ப நமக்கு மாரியாத்தாவை காப்பாத்துறது முக்கியம் இல்லை, வேப்ப மரத்தை காப்பாற்றணும். அப்ப அதை மாரியாத்தாவோட ஒரு தெய்வத்தோட வழிபாட்டோட நம்ம சம்மந்தப்படுத்தும் போது அந்த வேப்ப மரம் பாதுகாக்கப்படுது. இப்ப வில்வ மரம் தான் உயர்ந்தது அப்படின்னா, ஏன் எல்லா தளத்துக்கும் வில்வ மரத்தை வைக்கல? ஒவ்வொரு தளத்துக்கும் பனை மரம் திருப்பனந்தல தலைமரம், வேப்ப மரம் புள்ளிருக்க வேலூருங்கிற வைத்தீஸ்வரன் கோயில தலைமரம். அப்ப ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு மரத்தை தலைமரமா வச்சு அதையும் தெய்வமாக, தெய்வத்திற்கு இணையாக, மூர்த்தி தலம் தீர்த்தம், தலம் என்பது தலைமரம். அப்ப இறைவனுக்கு நிகராக இறைவனே தங்கினான் அப்படின்னு நமக்கு திருவொற்றியூர்ல நம்பி ஆரூரர் சொல்றார், நான் சத்தியம் செய்து கொடுக்கும் பொழுது நீ சிவலிங்கத்துல இருக்காத, தலமரத்துக்கு போய் உட்காந்துங்க. அப்ப இறைவன் தங்குகிற இடம் தலமரம் அப்படின்னு சொல்லி அந்த தலமரத்தை வழிபாடு செய்வதன் மூலமா அந்த தலமரத்தை காப்பாத்தினாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய இன்னைக்கு என்விரான்மெண்டல் சயின்ஸ் சொல்றத அவங்க எப்படி பாதுகாத்துருக்கிறாங்க. இப்ப குளத்துல தண்ணீரை காலை கழுவுறான், அழுக்கு பண்றான், அது மாசடையுது. இப்ப இதெல்லாம் பண்ணாதன்னு சொன்னா அவன் கேட்க மாட்டான். அவரு நம்முடைய நாவுக்கரசர் சொல்றார், மூரி முழங்கு ஒலி நீர் ஆனான் கண்டாய், ஏரி நிறைந்தனைய செல்வன் கண்டாய், மறைக்காட்டு உரையும் மணாலதாமே. அங்க தண்ணி இல்லப்பா, அது சிவபெருமானியா அப்படின்னா அதை வணங்குவான், தீர்த்தம்னு சொல்லி தலையில தெளிச்சுப்பான் இல்லையா. அப்ப அந்த தண்ணீரை பாதுகாத்தார். நிலம் திருவாரூரில் காஞ்சிபுரத்தில் இறைவனாக இருக்கிறது, காற்று திருக்காலத்தில் இறைவனாக இருக்கிறது, தண்ணீர் ஆனைக்காவில் இறைவனாக இருக்கிறது, நெருப்பு திருவண்ணாமலை இறைவனாக இருக்கிறது, ஆகாயம் சிதம்பரத்தில் இறைவன். இப்படி பஞ்ச பூதங்களும் பாதுகாக்கப்பட வேண்டியவை, ஏனென்றால் அவை இறைவன் அப்படின்னு சொல்லி குழந்தையிலிருந்தே அந்த அறிவியல் சிந்தனையை ஆன்மீகத்தோடு சேர்த்து சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம அதை மூட நம்பிக்கைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவர்கள் பாதுகாத்து கொடுத்ததுதான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.
அவர்கள் கொடுத்த அந்த குளங்களையும் ஏரிகளையும் கிணறுகளையும் நாம் பாதுகாக்க தவறியதன் விளைவு இன்னைக்கு குடிநீர் பஞ்சம். அவர்கள் பாதுகாத்து கொடுத்த அந்த மரங்களுடைய அடர்த்தி இல்லாததனால் இன்னைக்கு இன்னும் 20 ஆண்டுகளில் எப்படி நாம் குடிநீரை விலை கொடுத்து வாங்குகிறோமோ அதுபோல் நல்ல சுவாச காற்றை விலை கொடுத்து வாங்க வேண்டிய அந்த சிலிண்டர்களை முதுகில் நாம் சுமக்கக்கூடிய காலம் வரும் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார். என்ன காரணம்? நாம் அந்த நந்தவனங்களை பாதுகாக்க அவங்க இறைவன் பெயரால் செய்த அந்த அறிவியல் சாதனைகள், அறிவியல் சிந்தனைகள் நமக்கு இல்லை. சங்க இலக்கியத்துல ஒரு மரம், அந்த மரத்துக்கு பக்கத்துல தலைவன் வந்து நிற்கிறான். நீங்க அறிவியல் சொல்லும் போது திருமுறை அறிவியல் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அந்த தலைவன் வந்து தலைவிக்காக காத்திருக்கிறான். தலைவி வருகிறாள். இருவரும் பேச தொடங்கும் போது தலைவி, ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம அங்க போய் பேசுவோம் அப்படிங்கிற. இங்கதான் யாருமே இல்லையே, நம்ம ஏன் அங்க போகணும்? இல்ல, எங்க அக்கா பக்கத்திலேயே இருக்கிறா, எனக்கு கூச்சமா இருக்கு அப்படிங்கிற. எங்க உங்க அக்கா இருக்கிறா அப்படின்னு திரும்பி பார்த்தா யாரும் இல்லை. அங்க ஒரு புன்னை மரம் இருக்கு. அந்த இதுதான் எங்க அக்கா அப்படின்னா. என்னது இது உங்க அக்காவா? ஆமா, எங்க வீட்டுல குழந்தை இல்லை, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வரையும் எங்க அம்மா இதை தான் பொண்ணுன்னு சொல்லி வளர்த்தா. நான் பிறந்த போது இது உனக்கு அக்கான்னு சொன்னா. அப்போ ஒரு ஓரறிவு மரம், அதை ஒரு குடும்ப உறுப்பினராக பார்த்த ஒரு சமுதாயம் நம்முடைய சமுதாயம். அப்படின்னும் போது அந்த மரத்துல நமக்கு ஒரு சின்ன குச்சியை உடைக்கிறது கூட மனசு வராது. இன்னைக்கு மரத்தை கண்ணா பின்னா நம்ம வெட்டுறோம் இல்லையா? அது வந்து இப்ப இது போன்ற நாடுகளில் தான் இந்த மரத்தினுடைய தேவை. ஏன்னா இடப்பற்றாக்குறையும் அதற்கான தேவையும் இருக்கிற நாட்டுல தான் அதனுடைய அந்த மகத்துவம் புரியும். இங்கே மாடி தோட்டம் அமைத்து மரங்களை வளர்க்கிறார்கள். அங்கே மரங்கள் வளர்ந்த பகுதிகளில் சாலைகளை போட்டுட்டு இருக்கிறோம், வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறோம். ஒரு கவிதை எழுதலாம். விளைநிலங்களை அடித்து வீடு கட்டும் மனிதா எச்சரிக்கை, வருங்காலத்தில் மண் உன் மண்டையில் மட்டுமே எஞ்சி இருக்கும். சொல்றோம் இல்லையா, உன் மண்டையில என்ன களிமண்ணா இருக்கு அப்படிங்கிற. அது மாதிரி ஒரு கவிஞன் எழுதுகிறான். அப்ப இன்னைக்கு நம்ம மரங்களை வெட்டி கொண்டே இருக்கிறோம். இன்னொரு கவிதை சொல்றான். அங்கே மரங்களை வெட்டி கொண்டிருந்தார்கள். அருகில் சென்று கேட்டேன், எதற்காக மரங்களை வெட்டுகிறீர்கள்? மந்திரி மரம் நடு விழாவிற்கு பந்தல் போடுவதற்கு என்றார். முடிஞ்சு போச்சு. மந்திரி மரம் நடு விழாவிற்கு பந்தல் போடுவதற்கு. இப்படி நம்ம இன்னைக்கு வந்து எதற்காக நாம் இதை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவியல் பார்வை உண்மையிலே இல்லை. அதை நம்ம ஆன்மீகத்துல வச்சு சொல்லியிருக்கிறாங்க. சங்க காலத்திலிருந்து நம்முடைய அந்த கருப்பொருளில் ஒன்றாக நம்முடைய இயற்கை பாதுகாக்கப்பட்டது. இன்னைக்கு அதை விட்டுட்டோம். ஒரு இயற்கையான முறையில் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கைங்கிறது அறிவியல் வாழ்க்கை. சரி, அதாவது அந்த கால சங்க இலக்கியத்தில் வந்து இயற்கை எவ்வாறு பேணி காத்திருந்திருக்கிறார்கள் என்று மிகவும் அற்புதமாக விளக்கியிருந்தீர்கள்.